ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் ஃபைனலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக தெரியலாம், பட் நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கே சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த அப்டேட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கே தெரியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் இவ்வளோ நாள் ஆகுங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்காது. டேஷ்போர்டில் மட்டும் இந்த சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் வியூ மோர்லாம் கிளிக் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனலிட்டிக்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு போனாலும் கமெண்ட் செக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷன்லாம் போகும்போது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நீங்கள் ஹோம் பேஜில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இருக்கும்போது ஜஸ்ட் மெயின் பேஜில் நீங்கள் பார்த்தீங்க, மேலே அனலிட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஒரு லுக் கொடுக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி வீடியோவாக மேக் பண்ணியிருந்தோம். பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்திருந்தது. இதுவும் கூட நான் சம்டைம் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது போகிற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் ஃபைனலாக வந்திருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமோ, இது ஓவராக கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வீடியோ பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷன் அந்த ஒரு இதுக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. வியூ மோர் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ மோர் போகிறதுக்கு கண்டென்ட் டேப் இந்த நேவிகேஷன் பார் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையே கிளிக் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கண்டென்ட்டை நான் கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பேஜ் வீடியோ செக்ஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 3 லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் ஷோ பண்ணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிளாக இருந்தால் மானிட்டரைசேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அந்த வியூஸு, அதுக்கடுத்து லைக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஏரோ கொடுத்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். ரீசெண்ட் 10 வீடியோஸ்னுடைய ரேங்கிங்கை பொறுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்டாக இருந்தது. லைக் ஃபைனலாக வந்திருந்த ஒரு அப்டேட்டாக இருந்தது. மறக்காமல் அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் ரொம்ப லேட்டாக வந்திருந்தது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதான் வீடியோ மேக் பண்ண கைஸ். ஓவரால் நமக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நியூ லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.